மாதா பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமணன் நின்மலனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள். அன்பார்ந்த ஆன்மநேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினத்திலிருந்து இறைவனை பற்றியும் இறை கொள்கைகளை பற்றியும் வேதத்தில் தொடங்கி நாம் பேசப் போகின்றோம். வேதத்திலேருந்தான் பேசணும். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வேதம்னு பேசக்கூடாது. நடைமுறையில் அப்படித்தான் இருக்குது. யாரும் படிக்கிறது இல்லை. தெரிஞ்சதை வேதத்தில் சொன்னதுன்னு சொல்கிறவனும் இருக்கான். அப்படி இல்லை. வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஏன் வேதத்துக்கு அவ்வளோ முக்கியம் கொடுக்குறோன்னா, வேதத்தின் அடிப்படையில்தான் இந்து மதம் இன்று வரை இயங்கிக் கொண்டிருக்கிறது. வேதத்தை தாண்டி இந்து மதம் இயங்கவில்லை. இதை தெரிஞ்சுக்கணும். ஆக ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு புனித நூல் இருப்பது போல் இந்துக்களுக்கான புனித நூல் வேதம். வேத உண்மைகள்தான் பேசப்பட வேண்டும். சரி, அந்த வேதம் அழகாக எல்லாத்தையும் வரையறுக்கிறது. ஒவ்வொரு விஷயங்களையும் அருமையாக வரையறுக்கிறது. இதெல்லாம் ரிஷிகள் ஏற்படுத்தியது. ரிஷிகள் கண்டது இவை என்று சொல்வார்கள். இந்த மந்திரத்தை ரிஷி கண்டார். அது எல்லாமே ஒரு கவிதை கூட அதுவாக வருது. அவன் நினச்சிருக்கான் நம்ம தான் பாடுறோன்னு. அது எங்கேருந்து வருது? திடீர்னு கவிதைகள் அப்படின்னா அது ஒரு ஆச்சரியமான உண்மை. கவிஞர்களுக்கு தெரியும் இந்த வார்த்தையெல்லாம் எப்படி வந்ததுன்னு. அவனுக்கே தெரியாமல் வந்திருக்குங்கிறது அவனுக்கு தெரியும். அப்போது இந்த உண்மைகளையெல்லாம் தேடினார்கள், கண்டடைந்தார்கள். கடவுள்னா யார் அப்படின்னு தேடும்போது அவர்கள் இந்த உண்மைகளை கண்டறிந்தார்கள். நான் சொல்லக்கூடிய விஷயம்லாம் ஒரு 4 சுவர்களுக்குள்ள பிரமாதமாக டிஸ்கஸ் பண்ணப்படுகிறது. ஆனால் வெளி உலகத்துக்கு அதிகமாக தெரியாது. புரியுறதா? யாரும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அந்த விஷயங்களை பேசுபவர்களும் அவர்களுக்குள் பேசி மகிழ்ந்து கொள்கிறார்கள். ஆனால் அதனை முழுமையாக பின்பற்றுவதும் இல்லை. கடவுள்னு ஒன்று ஒரு உருவத்தை வச்சிடறோம். ஒரு சிவபெருமானையோ ஒரு முருகனையோ பெருமாளையோ வச்சிடறோம். ஸோ அதிலேயே கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கும்போது எசன்ஸ், இதனுடைய இந்த வழிபாட்டினுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் யோசிப்பதில்லை. எனவே நாம் அதைத்தான் யோசிக்க போகிறோம். இது இது ஒரு ஞான யோகம்ங்கிற பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லி நான் டீவியேட் பண்ண விரும்பலை. இது ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயம். எல்லாத்தையும் ஞானத்தோடு தான் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கம். இப்போது என்ன டெஃபனிஷன்னா என்ன? எப்படி வேதத்தில் கடவுளை வரையறுத்திருக்கிறார்கள், புரியுதா? பார்க்க போகிறோம். வேதம் கடவுளை பிரம்மா என்று சொல்லும். பிரம்மானா பிரம்மா இல்லை, அந்த பிரம்மா விஷ்ணு சிவன் என்கின்ற பிரம்மா இல்லை, பிரம்மானா பெரியது. இருக்கிறதுக்குள்ளே எது பெரியதோ அதுதான் கடவுள் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணியிருக்காங்க. அந்த கடவுளுக்கு அதனுடைய தன்மைகளை சொல்கிறார்கள். கடவுள் சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்ம. இது தைத்திரியோபனிஷத்தில் வரக்கூடிய ஒரு மந்திரம். சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்ம. சத்தியம் என்றால் என்ன? உள்ள பொருள், உண்மை. உண்மைன்னு என்ன அர்த்தம்?
உள்ளதா இது தான்ப்பா உள்ளபடி சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த உள்ளதை உள்ளபடி சொல்வது தான் உண்மை. என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இவன் கடவுளை ஆராய்ந்து கண்டுபிடிச்ச உண்மை, கடவுள் உண்மையாக இருக்கிறார். புரியுதா? கடவுள் உண்மையாக இருக்கிறார். கடவுள் உள்ள பொருளாக இருந்து கொண்டே இருக்கிறார். இருந்து கொண்டே இருக்கிறாருங்கிறதுக்கு என்ன சொல் போட்டாங்கன்னா, அனந்தம். அனந்தம்னா அந்தம்னா முடிவு. அந்தமில்லாமல் முடிவில்லாமல் இருக்கின்றவர் கடவுள். காலகாலமாக கடவுள் இருக்கார். என்ன, அவர் இல்லாத காலம் இல்லை. அதனால் கடவுள் அனந்தம், எப்போதும் இருக்கின்றவர், காலம் கடந்தவர், எல்லைகளை கடந்தவர், முடிவில்லாது இருப்பவர் இறைவன். அதனால் கடவுளுடைய பெயர் அனந்தம். சத்தியம் அனந்தம். உள்ள பொருளாகிய கடவுள் எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கிறார். அடுத்தது, இந்த கடவுள் ஞானமாக இருக்கிறார். அறிவாக கடவுள் இருக்கிறார். கடவுள் அறிவாக இருக்கின்றார். பாரதியார் சொல்லும்போது, 1000 தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவெளிகாள், சுத்த அறிவு ஒன்றே கடவுள் என்று சுருதிகள். சுருதினா வேதம்னு அர்த்தம். சொல்வதை உங்களுக்கு புரியவில்லையா என்று கேட்பார். ஆக அறிவுதான் கடவுள். புரியுதா? சத்தியம் உள்ள பொருள், அனந்தம் எப்போதும் உள்ள பொருள், ஞானம் அறிவு. இதெல்லாம் எழுதி வச்சுங்க. இதெல்லாம் யாரும் சொல்கிறதில்ல. இதெல்லாம் தெரிஞ்சினா தான், ஓஹோ இப்படி இருக்கா. எப்போவுமே பொருத்தி பாருங்கள். ஒரு பொருள் இன்றைக்கி இருந்து நாளைக்கு மாறுபட்ட பொருளோ நாளைக்கு இல்லையோ அதை தெய்வம்னு கும்பிட முடியாது. காலகாலமாக எது ரிஃப்ளெக்ட் ஆகிறதோ அதுதான் கடவுள் அப்படின்னு புரிஞ்சுக்க இந்த டெஃபனேஷன்லாம் உதவும். டெஃபனேஷன்னா இந்த விளக்கம். சத்தியம், ஞானம், அனந்தம். இறைவன் அறிவாக இருக்கின்றார். இறைவன் இருக்கின்றார். அவர் எப்போதும் இருக்கின்றார். அவர் அறிவாக இருக்கின்றார். அடுத்த டெஃபனேஷன், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. அந்த கடவுள் ஆனந்தமாக இருக்கின்றார். கடவுளின் தன்மை ஆனந்தமாக இருப்பது. நீங்களும் ஆனந்தமாக இருக்க வேண்டும். இதுதான்ப்பா முதல் பேசிக் டெஃபினேஷன், அடிப்படை விளக்கம். இதுக்கு மேலே தான் பில்டிங் கட்டுறோம். பெரிய பெரிய ஆச்சாரியர்கள்லாம் இதை தான் சத்து சித்து ஆனந்தம்னு பேசுவாங்க. சத் என்றால் உண்மை, சித் என்றால் ஞானம், ஆனந்தம் என்றால் ஆனந்தம். ஆக இறைவன் ஞானமாய் உள்ள பொருளாய் ஆனந்தமாய் இருக்கிறார். அப்படின்னா என்னத்தம்? இறைவன் ஆனந்தமாக இருப்பார், நாமும் ஆனந்தமாக இருக்க வேண்டும். நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை. எப்போதும் மகிழ்வோடு இருக்க வேண்டும். இதுதான் மெயினாக தெரிஞ்சுக்கணும். வேணா நான் சொன்ன இந்த கருத்தை எழுதி வச்சுக்கோங்க, அடிக்கடி கேளுங்க. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம்தான் மதத்தை தெரிஞ்சுக்கணும். புரியுதா? இதுதான் அடிப்படை. எனவே சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, ஆனந்தம் பிரம்மா. இவ்வளோதான்ப்பா தெரிஞ்சுக்கணும். மீதியை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நான் இந்த வகுப்புங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறேன். என்ன பேசியிருக்கேன், அதுக்கு என்ன பொருள்னா, நமக்கு வகுப்பில் தான் பாடம் சொல்லி கொடுத்து காலத்துக்கு தலையில் ஏறும். அந்த மாதிரி எழுதி வச்சு ஒழுங்காக படிங்க. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய.